இங்க பாரு மீனாட்சி, இன்னைக்கு வரைக்கும் சந்தியா எனக்கு கொடுத்த எல்லா வாக்கையும் தவறாம நிறைவேற்றிருக்கா. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இப்ப என் மருமக சந்தியா ரொம்ப உறுதியோட இருக்கா. அவளை கவிதாவால எதுவும் செய்ய முடியாது. சந்தியா, வேணும்னா நானும் உங்களோட வரட்டுமா? இல்லைங்க, நீங்க வர வேண்டாம். நீங்க எங்கே இருங்க. என்னது தனியா போறீங்களா? தனியா போறதெல்லாம் சரியா இருக்காது அண்ணி. அண்ணே, உங்க மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இல்ல, சந்தியா கூட நான் தான் போக போறேன். அவதானே சொன்னா, ட்ரெயின்ல நான் அவளை ரொம்ப கேவலமா பேசினதா சொன்னால, அவ முன்னாடி என்னோட மருமகளை பத்தி பெருமையா பேசினதா சொன்னால, அதெல்லாம் இன்னைக்கு அவளோட கண்ணு முன்னாடியே நிரூபணமாயிடும். நான் ஏன் சந்தியாவை அவ்வளோ பாராட்டினேன்னு அவளுக்கு புரியும். என்னோட சூர்யாவுக்கு சந்தியாவை விட ஒரு நல்ல மனைவி கிடைக்க மாட்டான்னு நான் ஏன் சொன்னேன்னு அவளுக்கு புரியும். அவ கண்டிப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. நீ வாம்மா, நான் உன் கூட வரேன். சரிங்க அத்தை. வாம்மா. ஏஎஸ்பி மேடம், அங்க பாத்தியா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஏன் வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அட வாங்க. நீங்க வந்ததுனால என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஒரு நல்ல மருமக, ஒரு நல்ல மனைவி, இன்னைக்கு உன் மாமியாரை கூட்டிக்கிட்டு என்னோட வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்துட்ட. அன்னைக்கு உன் புருஷன் தானே என்கிட்ட என்னோட மனைவி உன் வீடேறி வந்து பிச்சை கேட்க மாட்டான்னு சொன்னது. இப்ப என்னாச்சு? கைவிட்டு போகுதுன்னு தெரிஞ்சதும் தலகானம் எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சிடுச்சுல. என் வீட்டு வாசல மிதிக்க வேண்டியதாயிடுச்சுல. என்ன சரோஜம்மா, நீங்க சொல்லி கொடுத்த பாடம் எங்க போச்சு? உங்க பண்பாடு எங்க போச்சு? எல்லாம் உங்க ஸ்வீட் கடைக்கார பிள்ளையோட அடுப்பிலே பொசுங்கிடுச்சு. பொண்டாட்டியோட சுயமரியாதைய பணைய வச்சுட்டாரு. என்னை ஏறு எடுத்து பார்க்க தைரியம் இருந்திருக்காது. அதனாலதான் மனைவியா உங்க அம்மாவோட என் வீட்டுக்கு அனுப்பிட்டு கோழ மாதிரி போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு போல. எங்க பாரு கவிதா, என்னோட புருஷன் தேவைக்கு ஏத்த மாதிரி விதிமுறைகளை மாத்திக்கிற ஆள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவரு கோழைங்க மாதிரி வாழ்க்கையில வர பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு ஓடி ஒளியிற ஆள் நிச்சயமா கிடையாது. அவர் சின்ன வயசுல இருந்து அவருடைய கடமைகளை பொறுப்புகளை நினைச்சு செஞ்சவர். அதனால அவர் கஷ்டங்களை பார்த்து பயந்து ஓடுற ஆள் கிடையாது. தைரியமா எதிர்த்து நின்று போராடக்கூடியவர்.